ஹே ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் செலஸ்டன். நம்ம சேனலில் ஃப்ரீ சில்க் த்ரெட் பேங்கிள் அண்ட் ஜுவல்லரி மேக்கிங் கிளாஸ் தான் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கான கிளாஸில் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நேம் பேங்கிள் தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த நேம் பேங்கிள் வந்து எப்படி நம்ம மேக் பண்ணுறது அப்படின்றத அந்த கிளாஸில் ஃபுல்லாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஷோ ஆகும். அதே மாதிரி நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ண உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன். தாராளமாக நீங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். கிளாஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான். ஸோ இப்போ இந்த நேம் பேங்கிள்னு எடுத்துட்டிங்கன்னா இது வந்து ப்ரைடுக்கு நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நடுவில் வந்து 1 கட் பேங்கிள் வச்சு சைடில் வந்து 2 கட் அந்த மாதிரி வச்சு நம்ம ஒரு ப்ரைடுக்கு பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த பேங்கிள் மேக்கிங்க்கு நமக்கு தேவையானது என்னன்னு பார்த்திங்கன்னா, பேங்கிள் தேவைப்படும். பேங்கிள் வந்து நமக்கு 1 கட் பேங்கிள் தேவைப்படும். அதுக்கப்புறம் சில்க் த்ரெட்டு, க்ளூ, நார்மல் க்ளூ, அப்புறம் ஸ்டோன் செயின் தேவைப்படும். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா நேற்று நம்ம வந்து இந்த பீட்ஸ் வச்சு நம்ம பேங்கிள் மேக் பண்ணோம். அது கம்மு இருந்தனால ட்ரை ஆகாமல் இருந்தனால உங்களுக்கு டிசைன் சரியாக தெரில. ஸோ இன்றைக்கி வந்து நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் கிளியராக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும் நீங்கள் பீட்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் 1 கட் பேங்கிள் தான் எடுத்திருக்கேன். இந்த 1 கட் பேங்கிள் வந்து நம்ம ஆல்ரெடி பேங்கிள் சைஸு, பேங்கிள் வந்து 1 கட் 2 கட்னால் என்னன்னு சொல்லி ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு. ஸோ இன்றைக்கி வந்து நான் 1 கட் பேங்கிள் எடுத்திருக்கேன். இந்த பேங்கிளோட சைஸ் இருக்குல்ல, சைஸ் பொறுத்து உங்களுக்கு வந்து ஸ்டாண்ட்ஸ் டிஃப்ரெண்ட் ஆகும். இதுவுமே நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னது தான். இன்றைக்கி வந்து நான் 45 + 45 90 ஸ்டாண்ட்ஸ் வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ பேங்கிள் சைஸ் மீன்ஸ் 22, 24, 26, 28 அந்த மாதிரி சைஸை பொறுத்து உங்களுக்கு வந்து டிஃபர் ஆகும். ஸோ ஆல்ரெடி நான் வந்து த்ரெட்டை வந்து நான் ஸ்டாண்ட்ஸ் 45 ஸ்டாண்ட்ஸ் எடுத்து நான் வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் இதே மாதிரியே வந்து ஸ்டாண்ட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ ஃபுல்லாக இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. க்ளூ அப்ளை பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா ட்ரை ஆக விட்டுருங்க. பேங்கிள் வந்து நல்லா ட்ரை ஆகட்டும். த்ரெட்டு வந்து நம்ம பேஸ்ட் பண்ணியிருந்தோம்ல, நல்லா ட்ரை ஆகட்டும். ட்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து த்ரெட்டை வந்து ரேப் பண்ண ஆரம்பிங்க. நான் ஆல்ரெடி வந்து உங்களுக்கு 2 கட் பேங்கிளில் தான் எப்படி ரேப் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து 1 கட் பேங்கில் வந்து நான் ரேப் பண்ணி நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து யூஸ் பண்ணுறது இந்த ஸ்டோன் செயின் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த ஸ்டோன் செயினை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து நேம் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ நார்மலாக இது நம்ம ப்ளவுஸு இதுக்கெலாம் வந்து டிசைன் பண்ணுறதுக்காக இந்த ஸ்டோன் செயின் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த ஸ்டோன் செயின் தான். ஸோ இப்போ வந்து இது ட்ரை ஆகிருச்சு. ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து த்ரெட்டை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் ஈவனாக எடுத்துக்கோங்க. த்ரெட்டை எடுக்கும்போதே ஈவனாக எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதுக்கப்புறம் த்ரெட்டை வந்து நீங்கள் ரேப் பண்ண ஆரம்பிங்க. நீங்கள் த்ரெட்டை வந்து ரேப் பண்ண ஆரம்பிக்கிறப்போ நல்லா டைட்டாக நீங்கள் பிடிச்சிக்கோங்க. டைட்டாக பிடிச்சிட்டு அடுத்தது வந்து ஒரு த்ரெட்டுக்கு மேலே ஒரு த்ரெட்டு இருக்க மாதிரி போடாதீங்க. பக்கத்தில் இருக்கிற மாதிரி போடுங்க. ஒன்றுக்கு மேலே ஒன்று போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப மொந்தமாக தெரியும். ஸோ பக்கத்தில் வந்து நீங்கள் த்ரெட்டை யூஸ் பண்ணிக்கோங்க.
இப்போ இந்த நம்ம 1 கட் பேங்கிள்ன்றப்போ நமக்கு சைஸ் வந்து கொஞ்சம் இன்ச்சஸ் வந்து அதிகமாக இருக்கும். அப்படின்றப்போ நமக்கு வந்து 2 ஸ்டாண்ட்ஸாக தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் த்ரெட்டை. ஸோ நான் ஃபஸ்ட்டு 45 இன்னொரு 45 வந்து ஆல்ரெடி நான் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இது ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகட்டும். ஃபினிஷ் ஆனதுக்கப்புறமேட்டு நம்ம அந்த செகண்ட் இது ஸ்டாண்ட்ஸ் எடுத்து வச்சுருக்கோம்ல, அந்த த்ரெட்டை வந்து அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ நீங்கள் வந்து த்ரெட்டை எப்படி நான் அந்த பேஸ்ட் பண்ணி நான் கட் பண்ணணும்னு சொன்னேன்ல, அப்படி நீங்கள் கட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஈவனாக இருக்கும். இப்போ உங்களுக்கு நான் த்ரெட்டை வந்து அந்த ரேப் பண்ணும்போது தெரியும், பக்கத்தில் ரேப் பண்ணுறது உங்களுக்கு அந்த ஸ்டாண்ட்ஸ் எல்லாமே தனித்தனியாக இருக்கும். ஸோ இதே மாதிரி நீங்களும் ரேப் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த இடத்துல த்ரெட்டு வந்து ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் நம்ம க்ளூ வச்சு பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் ட்ரை ஆகட்டும். ட்ரை ஆனதுக்கப்புறம் மறுபடியும் வந்து அதே இடத்துல வந்து நம்ம ஆல்ரெடி இன்னொன்று ஸ்டாண்ட்ஸ் எடுத்து வச்சுருக்கோம்ல, அந்த த்ரெட்டை வந்து இதில் மறுபடியும் நம்ம ரேப் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி பக்கத்தில் வச்சுட்டு நீங்கள் க்ளூ கொடுத்துக்கோங்க. க்ளூ கொடுத்து நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ இந்த க்ளூ நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் சேம் அதே மாதிரி வந்து நம்ம த்ரெட்டை வந்து ரேப் பண்ணிக்கோங்க. இப்போது த்ரெட்டை வந்து நல்லா ரேப் பண்ணிவிட்டு கம் போட்டு ஒட்டிடுங்க. ஒட்டினதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து நேம் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ இப்போ நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் பாருங்கள். நீங்கள் ஒவ்வொரு லெட்டர் வந்து நீங்கள் எழுதும்போது கம்மு அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டோன் வைங்க. இப்போ நான் வந்து உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன் பாருங்களேன். ஆனால் இன்னொன்று என்ன அப்படின்னா, கையில் வந்து அந்த கம்மு படாமல் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். எனக்கு கம்மு வந்து அதிகமாக ஒட்டினனால அந்த ஸ்டோன் வந்து என் கையோடையே ஒட்டிட்டு வந்துச்சு. ஸோ நீங்கள் வந்து பண்ணும்போது ஃபஸ்ட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன நேம் நீங்கள் கொடுக்குறீங்களோ அந்த நேமுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டோனை கட் பண்ணிவிட்டு கம் போட்டு அப்படியே ஒட்டுற மாதிரி நீங்கள் ஒட்டிடுங்க. என் கையில் கம்மு இருந்தனால ஒவ்வொரு செயினும் கையோடு ஒட்டிட்டு வந்துச்சு.
ஸோ இந்த மாதிரி தான் நம்ம கட் பண்ணி ஒட்டணும். இந்த நேம் பேங்கிள் கிளாஸில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் தாராளமாக என்கிட்ட நீங்கள் கேட்கலாம். ஸோ அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்துட்ருக்கவங்க நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னாலும் டிஸ்கிரிப்ஷனில் நான் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம கிளாஸை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான அமௌண்ட்டும் நீங்கள் பே பண்ண வேண்டியதில்லை. ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ், கிளாஸ் ஃபீஸ் அந்த மாதிரி எந்த அமௌண்ட்டும் நீங்கள் பே பண்ண வேண்டியதில்லை. நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ நீங்கள் வந்து எவ்வளோ தூரத்துக்கு இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு நான் சொல்கிறேன், எவ்வளோ தூரத்துக்கு வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு எனக்கும் கொஞ்சம் என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். ஸோ அடுத்த ஸ்டெப் நம்ம போகிறதுக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து என்னை சப்போர்ட் பண்ணுங்கள்.
இந்த ஸ்டோன்ஸ்லாம் ஒட்டும்போது ரொம்ப பொறுமையாக ஒட்டுங்க. நான் முதவே சொன்ன மாதிரி அந்த ஸ்டோன்ஸ் என் கையில் கம்மு அதிகமாக ஒட்டியிருந்தனால அப்படியே கையோட ஸ்டோன்ஸ் எல்லாம் வந்துகிட்டே இருந்தது. நீங்கள் யூஸ் பண்ணும்போது பக்கத்தில் ஒரு கிளாத் வச்சுக்கோங்க. கையை நல்லா தொடச்சிட்டு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் மேடிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்டோன்ஸ் இதுக்கு ஒட்டிட்டேன் நான். அதே மாதிரி இப்போ ப்ரைடுக்கு நீங்கள் பண்ணுறப்போ ஒரு சைடு ப்ரைடோட நேமு, இன்னொரு சைடு க்ரூமோட நேம், அந்த மாதிரி கூட நீங்கள் பேஸ்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் நமக்கு வர ஆர்டரை பொறுத்து, நேம் பேங்கிள் வர ஆர்டரை பொறுத்து. ஸோ இதில் நான் இந்த சைடு மட்டும் மேடிசன் மட்டும் நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். இன்னொன்று என்னென்னா, இந்த சைடு உங்களுக்கு மேலேயும் கீழே எம்டியாக இருக்க மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் கம் ஒட்டி இந்த மாதிரி சுகர் பீட் கூட ஆட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம ஸ்டோன் செயின் காமிச்சேன், அது மாதிரி பீட் செயினும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி செயின்ஸும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது. ஸோ இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.